இடம்பலம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சும்மா அரசியல் பற்றியே பேசிகிட்டு இருந்தால் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்க. நம்மளுக்கு அப்பப்போ வேலை ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த அரசியலை பற்றியே கேட்டுட்டு இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வாழ்க்கையில் முக்கியமாக தேவைப்படுது இல்லையா? சொல்கிறோமோ இல்லையோ, நீங்கள் போய் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து கன்சியூம் பண்ண தான் வந்து போகிறீங்க. ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கேலண்டர் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மலையாள சினிமா மாதிரி வருமா, தமிழ் சினிமா அவங்கள பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிற லெவலுக்குலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கடந்த 2 வாரங்கள் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஒரு மிக சிறப்பான வாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதை பற்றி ரீசெண்டாக வெளியான படங்களை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் நம்ம கூட இணைந்திருக்காரு. வெல்கம் பேக் ஹரிஷ். ஸோ ஒரு சினோஃபைல் அப்படிங்கிறதுனால நல்லா சூப்பராக ஒரு மாலில் ஒரு தேட்டரில் கரெக்டாக டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு பார்த்துட்ற ஆள் நீங்கள். நான் தான் லேட்டு, நீங்கள் எப்போயோ படங்கள்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ உங்கள் கூட வந்து கேட்சப் பண்ணுறதுக்காக நான் 2 படங்களை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் 3வது படத்தையும் பார்த்துட்டீங்க. சரி, இப்படி வெயிட் பண்ணிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. நான் பார்த்த படத்தை வரைக்கும் பேசிவிட்டு நீங்கள் பார்த்த படத்தை பற்றியும் வந்து உங்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்கலாம் அப்படின்னு தான் வந்துட்டேன். நான் சொன்னது கரெக்ட் தானே? வி பவுன்ஸ் பேக் ரைட்? கோலிவுட்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீக்காக இந்த கண்டிப்பாக இது வந்து இந்த வாரம் வந்து காலிவுட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் மலையாளம் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் வந்து ஸ்டோரி லைன்லேயும் சரி, அதாவது ஸ்கிரிப்ட் பேஸும் சரி, மியூசிக் வைஸும் சரி வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சிட்டு இருந்ததை பார்க்கும்போது இந்த முறை அதை வந்து இந்த கோலிவுட் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் அதை கொஞ்சம் அப்பேரண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ஒரு கல்ச்சர் பேக்ட்ராப்புங்க, அது மிஸ் ஆகாமல் ஸ்க்ரீன் பிளே நல்லா வச்சு சிறப்பான ஒரு கதை, அதற்கப்புறம் கொஞ்சோண்டு மெசேஜ் இருந்தால் படம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? மெசேஜுங்கிறது உங்களுக்கு வந்து இப்போ நான் பார்த்த படங்களில் 2 படங்களுக்கு பெரிய அளவில் மெசேஜ் கிடையாது. ஒரு படத்தில் வந்து மெசேஜ் இருக்குது, பட் ஸ்டில் அந்த படம் வந்து பழைய கதை தான். பட் அதை வந்து பட்டி டிங்கரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் புதுசாகவே இருக்குது. இல்லை, நான் என்ன மீன் பண்ணேன்னா, இப்போ கேரளா படங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கேரளாவை விட மாட்டாங்க, அந்த மலையாளி பேக்ட்ராப் விட மாட்டாங்க. அவங்களோட மொழி, அவங்களோட அந்த நிலம் அது எப்போவுமே இருக்கும். அதில் அந்த கதை வந்து பிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ நான் சொன்ன லப்பர் பந்து இல்லை மெய்யழகன், நீங்கள் பார்த்த நந்தன், 3மே வந்து தமிழ்நாட்டு கல்ச்சர் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாக்ட்லி. மெய்யழகன் வந்துட்டு தஞ்சாவூர் பேஸ்டாக கொண்டு போகிறாங்க, கும்பகோணம் தஞ்சாவூர் லைனு. இன்னும் சொல்ல போனால் ஆமாம், கண்டிப்பாக தஞ்சாவூர்லாம் வந்துட்டு 80s 90s வந்து அதிகமாக பார்த்துருப்போம் நம்ம. பட் வந்து வயல்வெளிகள், இன்னும் சொல்ல போனால் உட்கிராம பகுதிகள் தான் நம்ம பார்த்துருக்கோம். தஞ்சாவூர் சிட்டி ஏரியாவில் நம்ம பார்த்தது கிடையாது. தஞ்சாவூர் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறதெல்லாம் வந்து இது வரைக்கும் பெரிய அளவில் எந்த படத்துலையும் பார்த்தது கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து அழகாக காட்டியிருக்காங்க. தஞ்சாவூர் பெரம்பலூருங்கிறது வந்து இதுவரைக்கும் சினிமாவில் பார்த்தது பெரிய அளவு பார்த்தது கிடையாது. 1-2 படத்தில் வரும், அது வந்து போகிற போக்கில் காட்டிட்டு போவாங்க பெரம்பலூர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த பெரம்பலூர் மாவட்டத்தையே வந்து உள்ளே அடக்குன மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் அதெல்லாம். ஸோ திருநெல்வேலி, சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் மதுரை, இதெல்லாம் நிறைய பார்த்து சலிச்சிடுச்சுன்னு சொல்ல முடியாது, நிறையா பார்த்துருக்கோம். பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பெரம்பலூர் அண்ட் தஞ்சாவூரை வந்து காட்டினது ஒரு சிறப்பான விஷயம், நல்ல பேக்ட்ராப்பு. ஃபஸ்ட்டு லப்பர் பந்துலேருந்து வருவோம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன படம். அனைத்து தரப்பினருக்கும் வந்து பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய கிரிக்கெட் படம் வந்திருக்கு, கிரிக்கெட்டில் அரசியல் கொஞ்சம் வச்சு வந்திருக்கு. பட் சில பேர் வந்து அதை ஏற்றுக்க முடியலன்னு கடந்து போயிடுவாங்க. சில பேர் வந்து விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக மாற்றிடுவாங்க. சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னே சொல்லலாம், லால் சலாம் மாதிரி. ஆனால் லப்பர் பந்து வந்து எல்லா தரப்பினருக்கும் பிடிச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன ஹரிஷ்? லப்பர் பந்து வந்து அவங்க ஒரு பெரிய லெவலில் மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கல. அவங்க வந்து ஜஸ்ட்டு அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி ரெடி பண்ணியிருக்காங்களோ அதுலேயே நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அது படம் இப்போ வரைக்கும் பேசப்பட்டுருக்கு. இன்றைக்கி வந்து தியேட்டர் ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னா அதுதான் காரணம். அவங்க வந்து எங்கேயுமே வந்து திசை மாறி போகாமல் ஸ்க்ரீன் பிளேயில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பெரிய விஷயம் இங்கே. ஏன்னா நிறைய படங்களில் வந்து நாங்கள் மெசேஜ் சொல்கிறோம், அரசியலை உள்ளே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி, உள்ள அரசியல்லாம் நாங்கள் சொல்ல போகிறோம்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எதுவும் இல்லை இந்த படத்தில். ஆனால் இதுலேயும் இருக்குது தலைவா உள்ள அரசியல், அதை திணிக்காமல் தூவி இருக்காங்க சொல்லலாம். லைட்டாக இருக்குது, பட் வந்து பெரிய லெவலில் இல்லை. இப்போ நம்ம வந்து மற்ற படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருக்கும், இல்லைன்னா ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த அரசியலாக இருக்கும், ஒடுக்கப்பட்ட சமூகம் இல்லை ஆதிக்க சமூகத்தையே காட்டுவாங்க. இதில் அப்படி எதுவும் இல்லை பெரிய அளவில். ஸோ அது அந்த ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இங்கே லவ் இருக்குது, பாட்டு இருக்குது, காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் படம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது பிரதர். பாட்டுங்கிறதுல வந்து விஜயகாந்த் சாரோட பாட்டு, அந்த பொட்டு வச்ச தினேஷ்க்கு ஒரு இன்ட்ரோவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அது வந்து இன்னுமே கேப்டனை மெருகேற்றதோ இல்லையோ, தினேஷ் இன்னும் அழகாக காட்டுது அந்த பாட்டு. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம்.
விஜயகாந்த் அவங்களோட மிஸ்ஸஸ் வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் காப்பிரைட்லாம் க்ளைம் பண்ண மாட்டோம், விஜயகாந்த் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அவர் பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. அது ரொம்ப ஒரு ப்ராட் மைண்டடான ஒரு ஸ்டேட்மெண்ட். யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இன்னைக்கு வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணி சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் நீ வந்து பெரும்பாலானவர்கள் இருக்காங்க. சரி விடுங்க, நான் இக்னோர் பண்ணுறேன். இன்னைக்கு அப்படி தான் பெரும்பாலானவர்கள் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மாறி இருக்காங்க இவங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். அண்ட் நம்ம தினேஷ்க்கு வந்து ஒரு திருப்பியும் ஒரு ரீபர்த்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்டர் ரேட்டட் அன்சங் ஹீரோவாக தான் தினேஷ் இருக்கார்ல இன்னைக்கு வரைக்கும். அட்டகத்தைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நல்ல படமாக, செம்ம பர்ஃபார்மன்ஸ், இதுதான் நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் அவருக்கு நல்ல பேரும் இந்த படம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதே படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் அவர் வந்து யங்காக இருப்பார், ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு மிடில் ஏஜ்டாக இருப்பார், ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. நிஜமாவே அவர் யங் ஹீரோ தான். அதை எடுத்துகிட்டு நடித்தது வந்து நிஜமாக ஒரு பெரிய ஒரு இடத்துட்டு வந்து நிரப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம். பரவாயில்லப்பா, நான் தைரியமாக என்ன கதைக்கு ஏற்றபடி மாறிக்கிறார் அவர். அதுதான் வந்து பெரிய விஷயம். எந்த ஹீரோவும் அவ்வளோ அப்படி வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஹீரோஸ் விக்ரம் அவர்கள் பண்ணுவார், கதைக்கு ஏற்றபடி அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அதுபோல் இவரும் கதைக்கு ஏற்றபடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அவர்கிட்ட. யங்காக பண்ணிகிட்டு இருந்தார், திடீர்னு வந்து ஒரு கட்டத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறுது. ஒரு வயதானவராக வராரு, அவருடைய பொண்ணுக்கு ஒரு அப்பாவாக வராரு. அப்படிங்கிறப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கேற்றபடி மாறிக்கிறாங்க. ஓகே, இவர் டெபியூ டைரக்டரா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம், நல்லா இருக்குது. அந்த படமே நல்லா இருக்குது. அவங்க வந்து எங்கேயுமே லேக் ஆகாமல் கொண்டு போகிறாங்க. சத்தியமாங்க, டைட்டாக இருந்துச்சுங்க படம். லேகே ஆகலை, எங்கேயுமே லேக் ஆகலை. அப்படியே அழகாக வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்படியே கொண்டு போய் முடிச்சாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்க, கடைசி வரைக்கும் சூப்பராக போச்சு. அண்ட் ஹரிஷ் கல்யாணம் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சுவாசிகாவா அவங்க மலையாளி ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இதுதான் வந்து தமிழில் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குற படம். ஆமாம், அப்புச்சி கிராமம் படத்தில் நடிச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் வரலை, மலையாளமில் தான் பெரிய அளவில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ் வந்து அவங்களுக்கு இது ஒரு செகண்ட் இது மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒரு சொதப்பியிருந்தாங்க, நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில. அந்த கேரக்டருக்கு, அந்த ஸ்வசிகா கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு டப்பிங், செகண்ட் ஹாஃபில் டப்பிங்கே மாறிடுச்சு. அப்படி வேறு யாரோ வாய்ஸ் மாற்றி கொடுத்தது ரொம்ப வியர்டாக இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டரோட ஒன்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஏன்னா வேறு ஏதோ ஒரு பொண்ணு வந்து பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு சின்ன குறையாக எனக்கு தோணுச்சு அந்த படத்தில். அண்ட் எல்லா கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கூட இருந்த அந்த அவர் பேர் என்ன, ஜென்சன் திவாகர் அப்படின்னு நினைக்கிறேன், பாலசரவணன், யாருமே வந்து ஒன்றுத்துக்கு ஒருத்தர் கடைசியில் கமெண்ட்ரி கொடுப்பாரு, அவர் பேர் வந்து மறந்துட்டேன், மன்னிக்கணும். அவரும் சூப்பராக எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இல்லை, பாலசரவணன் வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, துணை நடிகராக ஒரு கோஆக்டராக வந்து அவருடைய இதை வந்து இடத்த நிரப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காமெடி ரோலை தாண்டி ஒரு ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட்டிங் ரோலில் பண்ணி இந்த அளவுக்கு பேர் வாங்குறதுலாம் வந்து முடியாத காரியம். எந்த ஒரு சப்போர்ட்டிங் ஹீரோவும் இவ்வளோ இதெல்லாம் வாங்க மாட்டாங்க, இவ்வளோ பேர் வாங்க மாட்டாங்க, இவ்வளோ அப்ளாஸ் வாங்க மாட்டாங்க. அந்த இடத்த அழகாக நிறைய பேர் இருக்கார். பாலசரவணன், தேவதர்ஷினியும் மறந்துட்டோம், அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ரெண்டாவது படத்துலேயும் தேவதர்ஷினி வராங்க இல்லையா. மெய்யழகன் வந்து டபுளுங்க, அதாவது லப்பர் பந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. மெய்யழகன் வந்து ஸ்ப்ளிட் த க்ரௌட். அது வந்து நான் வந்து 3 மணி நேரம் அப்படின்னு பயந்தேன், ஏன்னா கோட் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் இருந்தாலும் வந்து போவோம் இல்லையா. ஸோ மெய்யழகன் போகிறப்போ இது ஒரு ஸ்லோ பேஸ்ட் மூவின்னு தெரிஞ்சிச்சு. 3 மணி நேரம் எப்படிடா அப்படின்னு போனேன். பட் ஓகே, ஐ ரியலி லைக் த மூவி. ஆனால் கத்திரிக்கோளை லைட்டாக தொலைச்சிட்டாங்க அப்படின்னும் எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. ஏன்னா நம்ம பறக்கவே ஃபுல்லாக எல்லாமே பார்த்துட்டு, கத்தி, சண்டை, ஐட்டம் டான்ஸு, கொலை அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்துட்டு, இந்த படம் பார்த்தோன்னா மக்களுக்கு அதை வந்து புரியறதுக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த நீரோட்டத்தில் இந்த அங்கமல்லி டைரிஸ் அது ஒரு நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த படத்தை வந்து ரொம்ப ஸ்லோவாகவே கொண்டு போவாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஸ்லோ ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் எப்படின்னா வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. அங்கங்கே தேவையில்லாத சில சீன்ஸ்லாம் இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு 1 hour கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா கரிகாலன் பற்றின மெசேஜ்லாம் இருந்துச்சு, மாடு வளர்ப்பு, ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட மெசேஜஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். பட் ஸ்டில் அது வந்து நல்லா தான் இருந்தது, கேட்கறதுக்கு அழகாக இருந்தது. அந்த டைலாக்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து மாட்டை வந்து சின்ன இதாக இருந்தப்போ எடுத்துகிட்டு வந்தேன், நான் சாப்பிடவே மாட்டான் வழப்போம் அப்படின்னு சொல்கிறது. அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, அவருடைய கார்த்தியோடைய டைலாக் கொடுக்குறதெல்லாம். மற்றபடி படம் ரொம்ப அருமையான படம் எனக்கு கேட்டால். ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு இது. ரெண்டாவது லொக்கேஷன் வைஸும் அது வந்து இது வரைக்கும் சினிமாவில் பெரிய லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பஸ்ஸில் போகும்போது நம்மளே அந்த தஞ்சாவூர் ரூட்டில் போகிற மாதிரி இருந்தது, சிறப்பாக இருந்தது. அது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பஸ்ஸில் போய் எப்படி வந்து ஒரு இடத்துல நிற்பாங்க, ஒரு இடத்துல இறங்குவாங்க அப்படிங்கிறத அதை காட்டியிருக்காங்க படத்தில் ரொம்ப அழகாக. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறதெல்லாம் ஹீரோவை வந்து ஒரு க்ளோஸ் ஷாட்டில் வச்சுக்குவாங்க,
ஹீரோயின் இன்னொரு க்ளோஸ் ஷாட்டில் வச்சுக்குவாங்க பஸ்ஸில். 2 பேரும் எதிர் சீட்டில் இருப்பாங்க, இல்லை முன்னாடி பின்னாடி சீட்டில் இருப்பாங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து பஸ் சீன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம ஒரு படத்தில். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து அரவிந்த் சாமி அவங்க வந்து சென்னையிலேருந்து வராரு, வந்து அவருடைய சொந்த ஊருக்கு போகிறாருங்கிறப்போ அந்த சீன்ஸ் அழகாக காட்டியிருக்காங்க. 2வது கார்த்தி அவர்களுடைய அந்த இருக்கிற பாண்டு, அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு பாண்டு அது ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பாண்டு. அவங்களுடைய ஸ்லாங்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது அந்த ஸ்லாங்ஸ் எல்லாம். ஏன்னா தஞ்சாவூர் ஸ்லாங் இன்றைக்கி எப்படி பேசுவாங்கங்கிறதெல்லாம் பெரும்பாலானவர்களுக்கு மறந்து போயிடுச்சு. பெரும்பாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு மறந்துருச்சு. தஞ்சாவூர் ஸ்லாங்கில் யாருமே இப்போ பேசுகிறது கிடையாது. மதுரை ஸ்லாங்கில் இருக்கிறவங்க மதுரை ஸ்லாங்கில் பெரிய லெவலில் பேசுகிறது கிடையாது. திட்டினா பேசுவாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் சைடில் எதாவது இருந்தால் பேசுவாங்களே தவிர பெரிய அளவில் ஃப்ரெண்ட்ஸ்டையோ வெளியே தெரியாது. பட் இந்த படத்தில் ரொம்ப அழகாக அந்த ஸ்லாங்கை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, அரவிந்த் சாமி, அஃப்கோர்ஸ் கார்த்தி, அதுக்கப்புறம் அதுலேயும் தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ராஜ்கிரண், வேறு யாரையும் விட்டுறக்கூடாது. சின்ன ரோலில் வரனாலும் கருணாகரன், எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த படத்தில் வந்து 99% கார்த்தியும் அரவிந்த் சாமி மட்டும்தான். டிவியில் வந்து ஜெஸ்ஸியும் கார்த்திக்கும் வருவாங்களோ அது மாதிரி இவங்க 2 பேர் தான் ஃபுல்லாக வந்துட்டு போகிறாங்க. ராஜ்கிரண் அவர்களும் சரி, ஜெயபிரகாஷ் அவர்களும் சரி ஃபஸ்ட்டு சில சீன்ஸ்க்கு வராங்க. அப்புறம் தேவதர்ஷினி அவர்கள் ஃபஸ்ட்டு சீனும் லாஸ்ட் 2 சீனும் வருவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே பெரிய அளவில் உங்களுக்கு சீன்ஸ் கிடையாது. அப்படிங்கிறப்போ படத்தை இவங்க தான் கேரி பண்ணி போகிறாங்க. கார்த்தியும் அரவிந்த் சாமி அவர்களும் தான் கேர் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க 2 பேர் பேர் சொல்லாமல் ஆக்சுவலாக எதுவும் வெளிப்படுத்தலை, பட் மேலோட்டமாக சொல்ல பேர் சொல்லாமல் எழுத்துட்டே போகும்போது டே சீக்கிரம் முடிங்கடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அவங்களுக்கும் தெரியும், டே சொல்லி தொலைடா அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. பட் படம் முடிஞ்சோன்னே எல்லாமே கை தட்டினாங்கங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அழகாக முடித்தாங்க அந்த ஸ்கிரிப்டை. அந்த படத்தை அழகாக முடித்த உடனே கைத்தட்டல் அதிகமாக இருந்தது நான் பார்க்குறப்ப. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா எந்த படத்துக்கு இப்படி நான் அப்ளோஸ் கிடச்சி நான் பார்த்தது கிடையாது பெரிய அளவில். ஏதோ 1-2 படங்கள் வரும், அந்த படங்களுக்கு அப்ளோஸ் கிடைக்கும், அது நம்மளுக்கும் பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்களாக இருக்கும். இல்லை பொறுமையை சோதிச்சிட்டாங்களே, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க மக்கள்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அது அந்த பொறுமையை அவங்கள சோதிச்சிருச்சு. பட் ஸ்டில் தே லவ் தட் ஹோல் ஜேர்னி. அந்த மாதிரி தான் இருந்தது அந்த கைத்தட்டின பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அந்த பாண்டு தான் வந்து அதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு விஷயங்கள் இதெல்லாம். இந்த மாதிரி அத்தான் பாண்டெல்லாம் வந்து அந்த தஞ்சாவூர் ஸ்லாங்கில் அவங்க அத்தான் அப்படிங்கிற அந்த பாண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாத பாண்டு அதெல்லாம். அதை அந்த ரிலேஷன்ஷிப்பை அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. நைஸ். ஸோ கார்த்தி மன்னிப்பு கேட்டதுக்கு கொஞ்சமாவது வருத்தா? படம் ஆந்திராலாம் ஓடுதா இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் போயிட்டு இருக்கிற தகவல். தமிழ்நாடு பேஸ் தான் அந்த படம். ஆமாம், தமிழ்நாட்டில் மட்டும் தான் போயிட்டு இருக்கிற தகவல். மற்ற எந்த ஸ்டேட்லையும் பெரிய அளவில், மற்ற ஸ்டேட்லாம் தேவரா போயிட்டுருக்கு. ஆமாம், சும்மா காரப்பொடியை தூவிட்டு இருக்காங்க எல்லாருமே. அங்கே காரத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், இதில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த சேனல்ஸ்லாம் இந்த படத்தை வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் இந்த படத்தில் வந்து பெரியார் ஃபோட்டோவும், இது ரொம்ப புது ஷார்ட்டாக இருந்துச்சு. பெரியார் ஃபோட்டோவையும் முருகர் ஃபோட்டோவையும் பக்கத்தில் மாட்டி 2 பேருக்கும் பொட்டுலாம் வச்சு மரியாதை செஞ்சுருக்காங்க. அந்த ஷார்ட்ஸ்லாம் 2 வாட்டி காட்டுறாங்க. இருந்தாலும் இந்த படத்தை ஏன் வந்து ஒரு தரப்பினர் வந்து ரொம்ப டீப் ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. அது எனக்கும் தெரியல. ஆனால் அந்த ஷார்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த பெரியாரையும் முருகரையும் ஒரே தட்டில் வச்சு அந்த ஒரு ஃபோட்டோ பொலிட்டிக்கலாக பார்க்கணும்னா எனக்கு பெரியார் பிடிக்காது. ஈவேரா மேலே எனக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து எதிர்ப்பு இல்லை இந்த படத்தின். பட் இந்த படத்தில் பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து தேவையில்லாத காட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இப்போ அந்த பெரியாரும் முருகனையும் பக்கத்தில் நினைக்கிறீங்க இயக்குனர் ஏன் வச்சிருக்கிறதுக்கு என்ன ரீசன்? மேபி நாங்கள் எல்லாரையும் சமமாக பார்க்குறோம், எல்லாரையும் சமமாக வச்சுருக்கோம் நாங்கள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இருக்கலாம். பட் அது தேவையில்லாத கட்சி. அது இந்த கரிகாலன் மேட்டராக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு மேட்டராக இருக்கட்டும், அது மாதிரி இதுவும் தேவையில்லாத கட்சி தான். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பற்றிலாம் இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேசலாம், நீங்கள் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்திலாம் பேசுறீங்கன்னா அதை பற்றி பேசும்போது கூட தஞ்சாவூர் சம்மந்தப்பட்ட என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் அங்கேருந்து சம்மந்தமே இல்லாத ஒரு தூத்துக்குடிக்கு போகிறப்போ அது லைட்டாக கொஞ்சம் திணிச்சா மாதிரி. இல்லை, தூத்துக்குடி மேட்டர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து தூத்துக்குடி மேட்டர் பேசுகிறீங்கன்னா இப்போது சமீபத்தில் அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. அதை பற்றிலாம் பேசலாமே. அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பேசலாம். அதை பற்றி பேசாமல் வந்து வேறு என்ன துப்பாக்கி சூடு நடத்திட்டாங்க, அந்த பொண்ணு கூட நான் இருந்தேன், அந்த பொண்ணை நான் கூப்பிட்டேன், அந்த பொண்ணு ஒரு திசையில் போயிடுச்சு, நான் ஒரு திசையில் போயிட்டேன், நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல. ஆக்சுவலி அந்த பொண்ணோடைய ஃபேமிலியே வந்து இதை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு கதை தன்னோட பொண்ணை பயன்படுத்தி வந்திருக்கா அப்படின்னு அவங்களே யோசிப்பாங்க. இந்த படத்துக்கு ஆக்சுவலாக அவங்க தான் காப்பிரைட் கிளைம் பண்ணணும். ஐயோ, நீங்களே ஏங்க கற்றுக் கொடுக்குறீங்க? சரி, இப்போது நான் பார்க்காத ஒரு படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சொன்னாங்க, நாங்கள் பார்த்தங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட் அந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு. நந்தன் எனக்கு பார்க்க கிடைக்காம போயிடுச்சு, நான் கண்டிப்பாக பார்ப்பேன். பட் நீங்கள் உங்களோட வியூவை சொல்லுங்கள் பிரதர்.
நந்தன் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து அந்த கிராமத்துடைய நிர்வாகத் தலைவராக கொண்டு வராங்க. அந்த கிராமத்துடைய நிர்வாகத் தலைவராக கொண்டு வந்து அவர் வந்து செயல்பட முடியல. ஆக்சுவலாக வந்து அது எஸ்சி போஸ்ட்டுக்கான நிர்வாக பொறுப்பு, அந்த தலைவர் பொறுப்பை கொண்டு வந்துடுறாங்க. எஸ்சி போஸ்ட்டுக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வராங்க. ஸோ அதனால் அந்த நந்தன் அந்த கேரக்டர் வந்து உள்ளே கொண்டு வராங்க. பட் ஸ்டில் அந்த இது ட்ரை பண்ணவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டுறாரு. அப்போ அந்த டைமில் தான் வந்துட்டு சசிகுமார் அவர்களை வந்து இவரோட விஸ்வாசி, அதாவது முன்னிருந்த நிர்வாக தலைவருடைய விஸ்வாசி அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ளே இழுத்துட்டு வராங்க. அவராலையும் சரியாக செயல்பட முடியல. ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய தாய் இறந்துடுறாங்க. ஒரு சசிகுமார் அவருடைய தாய் இறந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கு செய்யும்போது கூட மலையில் அப்படியே வச்சு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த மலை தண்ணியோடு புதைக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போ இவர் வந்து எங்களுக்கு வந்து இந்த சூழல் அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறாரு. யாருன்னா அன்னைக்கு அந்த நிர்வாகத்துக்கான அதிகாரியாக இருக்கிறவர் சமுத்திரக்கனி அவர்கள். அவர்கிட்ட போய் இவர் நிற்கிறாரு. நீங்கள் வந்து உங்களுக்கான இடம்னு தனியாக இருக்குது, புறம்போக்கு இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக கவர்மெண்ட் கிட்ட கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் வடச்சு சுற்றி ஆரம்பித்து கடைசியாக எங்கே வந்து முடியுது அப்படின்னா சசிகுமார் அவர்கள் தன்னிச்சையாக சுயேட்சையாக நின்று அவரை ஜெயிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி முடியும். யாரோடைய பேச்சையும் கேட்காம அவரே நின்று அவரே ஜெயிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதில் வந்து முதல்வர் ஸ்டாலினோட படத்தை பயன்படுத்தி இருந்ததை பற்றி ஏற்கனவே ஒரு சர்ச்சை எழும்புச்சு. அந்த குறிப்பிட்ட காட்சியை பற்றி சொல்லுங்கள். அது ஏன் வந்து திணிக்கப்பட்டிருக்கா இல்லை வந்து இயல்பாக வச்சுருக்காங்களா? அது இல்லை, இயல்பாக வச்சுருக்காங்க. பட் அது பெரிய அளவில் வந்து எந்த இம்பேக்டும் கொடுக்கல. இம்பேக்ட் எதுவும் கொடுக்கல. அது பட் மஸ்ட் வாட்சா இந்த மூவி மிஸ் பண்ண பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். பழைய கதை தான், அதை பழைய கதை தான் டிங்கரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படின்னா வந்து எங்களை வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம்னு எங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டே தான் இருப்பீங்களா, நாங்களும் ஒரு நாள் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாரஞ்சித்துடைய ஸ்கிரிப்ட் தான். பட் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இந்த 3 படங்களும் நல்ல படங்களும் வந்து ஓடிட்டு இருக்கிறப்போ நடுவில் வந்து சிக்கி சின்ன பின்னமான இல்லை கண்டுக்கப்படாத இல்லை ஓடாத படங்கள்லாம் எது ஹரிஷ்? எதெல்லாம் வந்து இப்படியே வந்து இந்த வந்திருக்குன்னே யாருக்கும் தெரியாமல் இருக்குது சைடில் அப்படின்னு சொல்லலாம்? புதுசாக வந்த படங்கள் அப்படின்னா கோழிப்பண்ணை செல்லதுரை கடைசி வகுப்போர் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவருடைய படம். கோழிப்பண்ணை செல்லதுரை நான் பார்த்துட்டேன். அது வந்து ஒரு சிஸ்டர் பேஸ்டு சென்டிமெண்ட்டாக கொண்டு போகிறாங்க. அது பார்க்குறதுக்கும் அழகாக இல்லை. அது வந்து இன்னும் சொல்ல போனோன்னா கிரிஞ்ச் மெட்டீரியல் படமாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, மாமனிதன் ஒரு படம் பண்ணியிருந்தார் சீனு ராமசாமி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெருசாலாம் எதுவும் இருக்காது, ரொம்ப ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அழகான படம் அது. எனக்கு சீனு ராமசாமி படம் எனக்கு எப்போவுமே பிடிக்கும். இந்த படம் ஆனால் சரி கொஞ்சமாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தேன் நான். மாமனிதனுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ், கிட்டத்தட்ட 99% டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் 99-100% டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே வேறு மாதிரி இருந்தது. இதில் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இது வந்து 100% கிரிஞ்ச் மெட்டீரியல் தான் இது. ஏன்னா ஒரு சிஸ்டர், இவருடைய ஏகனுடைய தாயார் வந்துட்டு எங்கேயோ போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்க கல்யாணம் பண்ணி ஊருக்கு வராங்க. அவங்க வந்து அங்கே இருக்கிற சில நண்பர்கள் உருவாக்கி அவங்களோட வந்து கணவருடைய தொல்லை தாங்காமல் போயிடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ தங்கச்சியை வந்து இவர் ஏகன் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற சூழல் வருது. தங்கச்சியை பார்த்துக்கும் போது தங்கச்சி காதலிக்கிறாங்க. அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்புறம் தேவையில்லாமல் இவரே போய் அந்த காதலை சேர்த்து வைக்கிறேன்னு போகிறாரு. ஒரு கிரிஞ்ச் மெட்டீரியலாக தான் போகுது. கம்ப்ளீட்டாக சிஸ்டர் பாண்ட் பற்றின கதையாக தான் இருக்குது. இது ஒன்றும் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு கதையாக எனக்கு தெரியல. கடைசி உலகப்போர் நான் இன்னும் பார்க்கல, அந்த இது பார்க்கல. பட் ஸ்டில் அதுக்கும் பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து படத்தை வந்து பெரிய அளவில் யாரும் ஏற்றுக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஹிப்ஹாப் தமிழாக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி ஒரு வெற்றி அப்படிங்கிறது அது கிடைக்காம இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்குது அவரோட சீக்கிரம். அவருக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே இன்னுமே கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அவர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே தான் லேக் ஆகுது அப்படிங்கிறாங்க. பாட்டு வைஸ் வந்துட்டு அவர் வந்து அடிச்சுக்க முடியாது. அவர் வந்து அவருடைய இஷ்டத்துக்கு ஒரு லிரிக் போட்டு அவரே பாடிடுவார், அது வேறு விஷயம். பட் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக அவர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்கு. ஓகே, ஃபைன். பட் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் பேசியிருக்கோம். இதே ஸ்ட்ரீக்கில் மீதி இருக்கிற இன்னும் 3 மாதத்தில் வந்து காலிவுட்டில் முழுக்க நல்ல படங்களே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மிக்க நன்றி ஹரிஷ். திருப்பியும் நம்ம வந்து அடுத்த வாரம் ஏதாவது சிறப்பான படங்கள் வந்தால் அதை பார்த்தும் தொடர்ந்து பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.